மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருமணத்தை மீறிய உறவுக்கு இடையூறாக இருந்த 5 வயது மகளை கிணற்றில் தள்ளி கொலை செய்ததோடு சிறுமியை காணவில்லை என நாடகமாடிய தாயை போலீசார் கைது செய்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராஜா. வணக்கம் முத்துராஜா, விவரங்கள். வணக்கம் சுபா. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ளது ஆட்டுக்குளம். இந்த பகுதியில் அருகே உள்ள உலகநாதபுரத்தைச் சேர்ந்த சமயமுத்து மலர்செல்வி தம்பதிகளுக்கு கயல்விழி மற்றும் கார்த்திகா என்ற 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் சமயமுத்து வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் மலர்செல்விக்கு அதே பகுதியைச் சேர்ந்த இருவருடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்து வந்ததாக தெரிகின்றது. இந்த நிலையில் கார்த்திகா தனது மலர்செல்வியின் 2வது மகளான கார்த்திகா அதே பகுதியில் விளையாடி கொண்டிருந்த நிலையில் நேற்று மாலை வீடு திரும்பியுள்ளார். வீடு திரும்பிய போது மலர்செல்வியும் அதே பகுதியைச் சேர்ந்த வேறொரு நபரும் உல்லாசமாக இருந்ததை கார்த்திகா என்ற சிறுமி கார்த்திகா என்ற மகள் பார்த்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மலர்செல்வி சிறுமியை அழைத்து கொண்டு அதே பகுதியில் உள்ள கிணற்றில் தள்ளி கொலை செய்துள்ளார். இந்த நிலையில் மலர்செல்வி தனது மகளை விளையாடி கொண்டிருந்த தனது மகளை காணவில்லை என்று உறவினர்களுடன் அதே பகுதியில் தேடியதுடன் இது தொடர்பாக மேலூர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். இந்த நிலையில் இந்த புகாரின் அடிப்படையில் மேலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் சிறுமி கார்த்திகாவுடன் விளையாடிய அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு சிறுமி கார்த்திகாவை கார்த்திகாவின் தாய் மலர்செல்வியை அழைத்து சென்றதாக போலீசாருடன் தெரிவித்துள்ளார். இதனால் சந்தேகத்தின் பேரில் மலர்செல்வியை காவல்துறையினர் உரிய முறையில் விசாரணை மேற்கொண்டதில் மலர்செல்வி தனது மகளை கார்த்திகாவை தனது திருமணத்தை மீறிய உறவுக்கு இடையூறாக இருப்பதாகவும் தானும் தனது கள்ளக்காதலனுடன் உல்லாசமாக இருந்ததை சிறுமி பார்த்ததால் ஆத்திரமடைந்து இது தொடர்பாக தனது தந்தையிடம் கூறிவிடுவதாக சிறுமி கூறியதை அடுத்து சிறுமியை அதே பகுதியில் உள்ள கிணற்றில் தள்ளி கொலை செய்துவிட்டு நாடகமாடியது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக தற்போது மலர்செல்வியை காவல்துறையினர் கைது செய்ததுடன் கிணற்றில் தள்ளி கொலை செய்த சிறுமி கார்த்திகாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மேலும் இந்த கொலை வழக்கு தொடர்பாக மலர்செல்வியின் கள்ளக்காதலர்களான அதே பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் மற்றும் கடந்த 19ஆம் தேதி திருமணமான தர்ம சுந்தர் என்ற இருவரை பிடித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சிறுமி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக தகவல் அறிந்து வெளிநாட்டில் உள்ள தந்தை சமயமுத்து தற்போது சொந்த ஊருக்கு திரும்பி கொண்டு இருக்கின்றார். மேலும் இந்த கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த சிறுமி கொலை செய்யப்பட்டது, தாயை கொலை செய்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.